பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2 அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்திறன் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டு என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகின்றார். உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். கர்த்தர் யாரையும் சொல்லுகிறார்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜா தன்னுடைய முத்திரையை ஒரு விஷயத்தில் வைத்தார் என்றால் மாற்றப்படாத ஒரு விஷயம். திருமணத்துக்கு கூட அழகாக சொல்லுவாங்க, அந்த மோதிரம் மாற்றும் போது மோதிர விரல் அவள்தான் தீர்மானிக்கப்பட்டு விட்டாச்சு, இவர்கள் இருவரும் திருமண பந்தத்துக்குள் இணைகிறார்கள் என்று சொல்லி நியமிக்கப்படுகிறது. ஊழியத்தின் பாதையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு தன்னை ஆண்டவருடைய அன்புக்காக ஒப்பு கொடுத்தவர்களை, 100க்கு 100 தன்னை கர்த்தருடைய அன்புக்காக யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆகாய் 2:23 கர்த்தர் சொல்றார், செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனை உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். இயேசுவின் நாமத்தில் அநேக நேரங்களில் மோசே சொல்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய வார்த்தையில் கூட அநேக நேரங்களில் கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கிருபையை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். பலத்தால், சுகத்தால், ஆரோக்கியத்தால் இடைக்கட்டி நன்மையந்தை கொடுக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு அவர் வாக்கு பண்ணுறார். அப்படின்னா எதற்காக? ஏன் இந்த வார்த்தை? இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான மோசேவை கர்த்தர் பயன்படுத்தினார், யோசுவா பயன்படுத்தினார், கிதியோனை பயன்படுத்தினார், எலிசாவை பயன்படுத்தினார், அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினார். இன்றும் அநேகரை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அந்த முத்திர மோதிரமாக வைப்பேன்னு சொன்னவர் இன்றைக்கி கூட அநேக நேரங்களில் எலியா சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வாக்கே அன்றி வானத்தில் மழையும் பனியும் பெய்யாது. எவ்வளோ பெரிய தெய்வம்! வானம் உண்டாக்கிறவனாரு, பூமி உண்டாக்கிறவனாரு, தனித்தனியாக எல்லாத்தையும் படைச்சாரு. ஆனால் இந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு 3 வருஷம் 6 மாதம் மழையை பெய்யல. திருப்பி போ, ரதத்தை போட்டு, மேகம் வந்துருச்சு, மழையோட குறுக்கிட பிடிக்க, சீக்கிரம் ஓடிப்போ அப்படின்றார். இயேசுவின் நாமத்தினால எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவர் வார்த்தை வர வரைக்கும் மழை பெய்யலைங்க, பனியும் பெய்யலை. ஊழியக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கிறது, அவ்வளோ பெரிய கிருபை இருக்கிறது. இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளில் கூட, அந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருப்பதற்காக நான் சொல்கிறேன். சாதாரணமாக நினச்சிடாதீங்க, எந்த ஊழியக்காரர்களையும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக உண்மையாக உத்தமாக ஓடுறாங்களா? உலகத்துக்காக ஓடுறாங்களா? உலக நபருக்காக ஓடுறாங்களா? தேவனுக்காக ஓடுறவங்கன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஓடுறவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த முத்திரை மோதிரமாக கர்த்தர் பயன்படுத்துவார். பணத்திற்காக ஓடும்போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்யவே மாட்டார். பணத்திற்காக, காசுக்காக, தேவைக்காக ஓடும்போது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யவே மாட்டார். ஆனால் இந்த வசனம் சொல்லிட்டு பாருங்கள், உன்னை நான் சேர்த்துக்கொண்டு உன்னை நான் சேர்த்துக்கொண்டு உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு, பாருங்களேன், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். நம்மளை சேர்த்து தானே முத்திர மோதிரம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனையோ நேரங்களில் என்னை எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம் முத்திர மோதிரமாக என்னை வைத்து எல்லாருக்கும் முதாக என் தலையை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு பிரச்சனை கூடவே இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆஃப்டரால் எனக்கே இந்த கிருபையை கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் ஏமாத்திடும். உங்களை விட்டு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய அன்பு பிள்ளையாக, மகனாக, மகளாக உலாவாங்க. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, எந்த தேவைக்காகவும் எந்த உலகத்து விஷயங்களுக்காக நீங்கள் ஓடும்போது கர்த்தர் உங்களை முத்திர மோதிரமாக வைக்க முடியாது. ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பணத்திற்காக செய்கிறாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மந்த்லியான ஒரு சேலரி வரும், அவ்வளோதான். அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அது அப்படி தான்.
ஆனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். உன்னை முதலமாக வைப்பேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தை பார்க்குற வச்சிட்ருக்காரா, இருக்காரா, நடத்திட்டுருக்காரான்னு உங்களுக்கு தெரியும். விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக உங்களை மகிமையாக கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அர்ப்பணிங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். தேவனுடைய சமாதான கொடுத்து நன்மை செய்யட்டும். இறக்கமாட்ட ஆசீர்வதி பெருக இயேசு பிதாவே. ஆமென்.